படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு தனா. தனா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிரத்னமோட அசிஸ்டன்ட் டைரக்டருங்க. சோ இவர் மணிரத்னம் கூட நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காரு. பட் ஆஸ் அ டைரக்டர் பாத்தீங்கன்னா இதுதான் அவருடைய முதல் படம். இந்த படத்துல லீட் ரோல்ல சிங்கர் விஜய் ஏசுதாஸ் அண்ட் அம்ரிதா நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்காக மியூசிக் ஸ்கோர் பண்ணிருக்காரு கார்த்திக் ராஜா. சோ ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அப்படிங்கறதுனால இந்த ஈவென்ட்டோட ஹீரோவே கார்த்திக் ராஜா தாங்க. சோ இந்த ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக நம்ம ஷோல காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். இந்த படத்துல ஒரு பாட்டு மிஸ்டர் யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு. இந்த பாட்டு பாடின உடனே அந்த லிரிக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆன் தி ஸ்பாட்டே சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்துல உள்ள எல்லா பாட்டும் நல்லா வந்திருக்கு. நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி மூவி. தேங்க்யூ. முதல்ல எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த தனா சாருக்கு ரொம்ப நன்றி. என் மேல நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்டாரு. ப்ரொடியூசர் மதி சார் அவ்வளோ ஒரு அழகான ஒரு அனுபவம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அஃப்கோர்ஸ் மியூசிக் டைரக்டர் கார்த்திக் ராஜா சார், சின்ன வயசுலேருந்தே அவங்க பாட்டெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட பாட்டில் நான் வந்து இன்னைக்கு இந்த படத்தில் இருக்கேன்னா ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் டிஓபி ராஜ்வேல் மோகன் சார், இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அழகாக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த அழகான பாட்டெல்லாம் அழகாக கோரியோகிராஃப் பண்ண விஜய் மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி. ஷீஸ் லைக் அ சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் வித் மீ. ஸோ அவங்களுக்கு நன்றி. விஜய் சார், இட்ஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ஆல் த க்ரூ மெம்பர்ஸ் எவ்ரிவன் ரொம்ப நன்றி. என்னால் நம்ப முடியல இப்போ இந்த ஒரு ஸ்டேஜில் வந்திருக்கோன்னு. அதாவது மாறி எப்படி நடந்ததோ அதே மாதிரி தான் படை வீரன் கூட கடைசியில் ஹீரோ பண்ணோன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இசையில தான். அண்ட் வளர்ந்தது இசைஞானி இளையராஜா சாரோட இசையில தான், என் அப்பாவோட குரல்ல தான். அண்ட் அந்த காம்பினேஷன் எப்படின்னு தெரியல, பட் கரெக்டா அமைஞ்சிடுச்சு இந்த படத்துல. நான் வந்து ஹீரோவா நடிக்கிற ஃபர்ஸ்ட் படத்துல வந்து கார்த்திக் ராஜா அவர்கள் வந்து இசை பண்றாரு. அதுக்கப்புறம் another brother who have a very close connection with யுவன் சங்கர் ராஜா சார், அவரோட மியூசிக் கம்பெனில அவர் வந்து ஆடியோ ரைட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். when Dana told me கார்த்திக் வந்து மியூசிக் பண்றாருன்னு சொன்ன உடனே எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. அண்ட் இந்த படம் பார்க்கணும்னு எனக்கு நீங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் அண்ட் ஆசைப்படுறேன். அண்ட் தேங்க்யூ அகேன் மணி சார், மிஷ்கின் சார், ஃபார் பீயிங் ஹியர் அண்ட் பிளெஸிங் அஸ் with your presence. And once again thank you Dana for giving me this chance. நன்றி, வணக்கம். இந்த படத்துல என்னன்னா வந்து பார்த்தா நிறைய சர்ப்ரைசஸ். இப்போ நான் வந்து பாடலாசிரியர் பிரியன் என் படத்துல தான் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர் சதீஷ் என் படத்துல தான் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் தனாவை பத்தி நான் சொல்லணும்னா ரொம்ப முக்கியமா வந்து எப்பயுமே ஒரு எழுத்தாளன் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். எப்பயுமே ஒரு எழுத்தை படிக்கிறவன், எழுத்தோடு இருக்கிறவன், ஒரு இலக்கியத்தோடு இருக்கிறவன், அவனுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வந்து பின்னால வந்து ஜெயமோகன் சார் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு பின்னால் வந்து வந்திருக்கான். நிச்சயமா இந்த கதை வந்து இந்த கதைக்களம் வந்து ஒரு கான்ட்ராவர்சியலாகவும் அதே சமயம் வந்து ஒரு நல்ல இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது வந்து ஐ திங்க் அது ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு கதைக்களமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி படமாகணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட். இன்னைக்கு பாரதி ராஜா சார் வரல, இருந்தாலும் நான் போய் கேட்டதுமே அவர் வந்து கதையை கேட்டு பிடிச்சி நடிக்க ஒத்துழைப்பு தந்து என் கூட வந்து நடிச்சு இந்த ஒரு படத்தை கொடுத்ததுக்கு வந்து அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கார்த்திக் ராஜா அவர் வந்து என்ன சொல்றாரு, ஒரு படம் பண்றோம், அந்த படத்துல வந்து படம் ஒரு வாரம் ஓடலாம், 10 நாள் ஓடலாம். அது படத்தை நாங்க என்ன மாதிரி படம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஆனா இசைங்கிறது எப்பயுமே நம்ம போன்ல, லேப்டாப்ல, நம்ம கார்ல போகும்போது எல்லா இடத்துலயும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. ஸோ இசை நம்ம கூட டிராவல் பண்ணி வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பாட்டு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கணும்னு திரும்ப முன்னாடி இருந்தே யோசிச்சோம். ஒரு நல்ல பாடல் கொடுக்கணும். ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கூட நம்ம
ஒரு நம்ம படத்தை திரும்பி பார்த்தோம்னா அதுல இருக்க தப்பெல்லாம் தெரியும், ஐயோ என்னடா இப்படி எல்லாம் படம் பண்ணியிருக்கணும். ஆனா பாட்டு எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் ஒரு அது. ஸோ அப்படி யாருன்னு பார்த்து நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா முடிவு பண்ணி போய் கேட்டதான் கார்த்திக் சார்ட்ட தான் போய் கேட்டேன். மணி சார் சொல்லுவார், ஒரு சாங்ல நிறைய வேரியேஷன் கொடுத்தவர், அவர் ரொம்ப நல்ல மியூசிஷியன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த நம்பிக்கையில் அவர் உல்லாசம், அவர் ஏற்கனவே ப்ரூவ்டு மியூசிஷியன். ஸோ அவர்கிட்ட போய் கேட்டேன். அவர் இது வரைக்கும் இருந்ததுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அவருக்கு. சாரி கார்த்திக் சார். முக்கியமாக ஒன்று சொல்கிறோம், யுவன் சார் வந்து திடீர்னு கடைசி நேரத்தில் தான் நடந்தது. கார்த்திக் சார் வந்து இந்த சாங்கில் வந்து ஒரு மேல் வெர்ஷன் வந்து யுவன் பாட வைக்கலாமா அப்படின்னு கேட்டார். சார் ப்ளீஸ் பண்ணுங்க, அது அவர் கூட அவர் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருந்தானா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ உடனே ஃபோன் பண்ணார். அடுத்த ஒரு 3-4 ஹவர்ஸில் யுவன் சார் உடனே கிளம்பி வந்தார். சாங் கேட்டுட்டு அங்கேயே எழுதி உடனே ஒரு பாட்டு பாடணும். ஃபேண்டாஸ்டிக் சாங், ஒரு அவ்வளோ அழகான மெலடி, அதுவும் யுவன் சங்கர் ராஜா சார் வாய்ஸில் கேட்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. ஸோ யுவன் சாருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இது டோட்டலாக தனாவோட எஃபெக்ட் தான், ஐ மீன் எஃபர்ட் தான். பிகாஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங், இப்போ மியூசிக்கோ இல்லை கேமராவுக்கோ இல்லை எடிட்டிங் எல்லாமே ஆக்சுவலாக அவர் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போகல, ஆனால் அவர் தான் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. அவரே தான் நடிச்சிருக்காரு. ஆக்டர்ஸ் வந்து ஒரு பப்பெட்ஸ் மாதிரி வச்சுட்டு அவரே தான் நடிச்சிருக்காரு. எல்லா கேரக்டர்லையும் எனக்கு அவர் தான் தெரிஞ்சாரு. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் அ லாட். தனா கிட்டத்தட்ட ஒரு படை வீரர் தான். ஸ்கிரிப்ட் எழுதும்போது சரி, ஷூட்டிங்கில் சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சரி, எல்லாத்துலேயும் அவர் தான் ஃபர்ஸ்ட் நிற்பார். ஏதாவது தகராறு வந்தாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் நிற்பார். அடினாலும் அவர் தான் ஃபர்ஸ்ட் நிற்பார். ஸோ அவர் வந்து படத்துக்கு வந்து படை வீரன்னு பேர் வச்சதுல எனக்கு வந்து ஒரு இதுவே இல்லை, வியப்பே இல்லை. அவர் முதல்ல எழுத்து, அப்புறம் நாடகம், நடிப்பு, இப்போ சினிமா, ஐ திங்க் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஆர்வத்தை தாண்டி ஒரு வெறி அவருக்கு. ஸோ அது நான் நேர பார்த்துருக்கேன். இங்கே வந்தபோதும் ட்ரெய்லரில் பார்த்தா தானே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, போலீஸ் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கா, நம்ம தானா. ஸோ எதுலேயும் ஓட்டுறதா இல்லை அவர் எனக்கு ஒரு கதை சொன்னார். சும்மா மற்ற பற்றி பேசிட்டு இருக்கும்போது, ஏதோ ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும்போது, எல்லாம் அன்னைக்கு வேலையை முடிச்சதுக்கப்புறம் ஒரு கதை சொன்னார். அவங்க ஊரை சுற்றி நடக்கிற ஒரு கதை. ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு சின்னதாக ஒரு இது சொன்னார். வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப இதுவாக இருந்தது எனக்கு. ஆனால் அது சரியாக பிடி கிடைக்கல. ஓகே, நான் தனா இட்ஸ் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வி கண்டினியூட் ஒர்க்கிங். 3 மாதத்துக்கு அப்புறம் ஜெயமோகனோட வெப்சைட்டில் புதிய எழுத்தாளர்கள்னு அறிமுகப்படுத்தினார். அதில் முதல் கதை தனாவோட கதை. அது படித்து பார்த்தேன். என்கிட்ட சொன்ன அந்த கதை, ஆனால் அவர் எழுதின விதம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு தேர்ந்த பழக்கப்பட்ட ஒரு வெட்ரன் ரைட்டரோட, ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரோட இது இருந்தது, ஒரு டோன் இருந்தது, ஒரு கமாண்ட் இருந்தது, ஒரு ப்ரிசிஷன் இருந்தது. ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். எல்லா டீம் ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட எல்லாம் எனக்கு பழக்கப்பட்டுக்குவாங்க, எல்லாம் நாங்கள் சேர்ந்து வேலை செஞ்சவங்க. ஸோ எல்லாமே ரொம்ப ஃபெமிலியர் ஃபேஸஸ், ரொம்ப ஃபெமிலியர் ப்ராக்டிஸஸ். ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் தெம் த வெரி வெரி பெஸ்ட். அண்ட் இங்கே வந்து பாரதி ராஜா சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் வந்து தமிழ் சினிமா வந்து ஒரு டெஃபினட்டாக சேஞ்ச் பண்ணவர்னா அவர் தான். அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அவருக்கு அப்புறம் யாருமே தமிழ் சினிமாக்கே, சவுத் இந்தியன் சினிமாக்கே வந்ததாக நான் நினைக்கல. அவ்வளோ ஸ்ட்ராங் ஒரு பர்சனாலிட்டி, இன்னும் அவ்வளோ ஆக்டிவ், இன்னும் அவ்வளோ எந்தூசியாசம் அபவுட் சினிமா. அவர் இந்த மேடையில் இங்கே இருந்தார்னா ஒன்று அவர் கூட ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருக்கலாம். அவர் இல்லை, பட் ஆனால் அவரோட படத்தை பார்க்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஆல் தி பெஸ்ட். Obviously, Vijay Yesudas made his debut with my film Mari. அது எப்படி எங்கிருந்து அவரை காசு பண்ணணும்னு தோணுச்சுன்னு ஒவ்வொரு டைமும் எல்லாரும் கேட்பாங்க. பட் ஐ திங்க் சில பேர் வந்து பாடுறதை பார்க்குறப்போ அவங்களால நடிக்க முடியும்னு தோணும், நடிக்கிறத பார்க்குறப்போ அவங்களால டான்ஸ் ஆட முடியும்னு தோணும். அந்த மாதிரி ஐ திங்க் விஜய் யேசுதாஸ் வந்து whenever I've seen him perform, அந்த the way he carries himself, அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் நான் பார்த்தேன். ஸோ அந்த டைமில் மாதிரி when we are looking for options for that character, ரேண்டமாக அவரை கூப்பிட்டு ஆடிஷன் எடுத்து ஐ திங்க்
அதுக்கப்புறம் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த நடிப்பு அப்படிங்கிறதுல வந்து அவ்வளோ ஐ குட் சி வென் வி வர் ஷூட்டிங் ஃபார் மாரி இட் செல்ஃப். ஸோ அப்பயே தெரிஞ்சது இவர் தொடர்ந்து நடிப்பார் அண்ட் நடிக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்ட்டு. ஐ எம் கிளாட் தட் டைரக்டர் தனா ஹஸ் காஸ்ட் ஹிம் ஆஸ் விஜய் யேசுதாஸோட செகண்ட் ஃபில்ம் அந்த படம் வர்றது ரொம்ப சந்தோஷம். ஐ திங்க் 2 சூப்பர் ஆக்டர்ஸோட நடிச்சிட்டிங்க முதல் 2 படத்துலேயே. தனுஷ் சாரோடையும் பாரதி ராஜா சாரோடையும் நடிச்சிட்டிங்க. இனிமே வந்து யார் முன்னாடி நின்று நடிக்கிறதும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் பாரதி ராஜா சாரோட நடிப்புக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். ஆக்சுவலி அவர் டைரக்ஷனுக்கு ஆப்வியஸ்லி எல்லாரும் ஒரு முன்னோடியா பார்த்துருக்கோம். ஆயுத எழுத்து படத்துல இருந்தே வந்து பாரதி ராஜா சாரோட நடிப்புக்கு நான் பெரிய ஃபேன் ஆக்சுவலி. அண்ட் ஆல் த பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். கார்த்திக் ராஜா சார் உங்க மியூசிக்கும் நான் பெரிய ஃபேன் உல்லாசன் டைம்ல இருந்தேன். அண்ட் த ஹோல் டெக்னிக்கல் க்ரூ அண்ட் டைரக்டர் தனா, best wishes for your debut, and I'm looking forward to watching the trailer. I missed the trailer, and very sorry again to all the dignitaries on stage for making it late. Yeah. Thank you so much. All the best to you.